சரி செய்யணும் அப்படிங்கும் பொழுது, ஒண்ணு உங்க ரத்த சர்க்கரைய நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கூடவே உங்க உயிரணுக்களுடைய ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகள ஃபாலோ பண்ணணும். நெறைய கொய்யாப்பழம் சாப்பிடலாம். மாதுளை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே மாரி கீரை வகைகள் டெய்லி ஒரு முருங்கைக்கீரை மாதிரியான கீரை வகைகள நெறைய இரும்புச்சத்து இருக்கக்கூடிய கீரைகள ரெகுலரா இன்டேக் பண்ணலாம். ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம், ஜிங்க் இது எல்லாமே வந்து உங்க உயிரணுக்களுடைய ஆற்றலை மேம்படுத்தி குடுக்கக்கூடியதாக இருக்கும். நெறைய நீர் காய்கறிகள் சேர்த்துக்கணும். ஏன்னா, உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி முக்கியம். சுரைக்காய், வெண்பூசணி, வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் நீங்க அடிக்கடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜிங்க் சத்து நிறைந்ததாக இருக்கிறதுனால உயிரணுக்களினுடைய அந்த மார்ஃபாலஜியை வந்து சீர் செய்யக்கூடியதாக இருக்கு. அது கூடவே அரசங்கொழுந்தினுடைய இலைகளை அரைச்சு பாலில் கலந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி மாவிலை கஷாயம் குடிக்கிறது. மாவிலையை வந்து ஒரு 4-5 இலைகள் எடுத்து நல்லா கிள்ளி போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கிறது. கொய்யா இலையை அதே மாதிரி பிச்சு போட்டு ஒரு கஷாயம் மாதிரி குடிக்கிறது. கருவேப்பிலையை வந்து மோரில் அடித்து குடிக்கிறது, அல்லது கருவேப்பிலை பொடி மாதிரி பண்ணி சாப்பிட்றது, அல்லது கஷாயம் மாதிரி எடுத்துக்கிறது. இது எல்லாமே எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்குன்னா, நுண்ணுயிர் சத்துக்கள்னு சொல்லக்கூடிய ஜிங்க்கு, மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள் கிடைக்கும் பொழுது உயிரணுக்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இலைகளில் எது உங்களுக்கு முடியுதோ அந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் உயிரணுக்களுடைய ஆற்றல் வந்து மேம்படும், எண்ணிக்கையும் கூடக்கூடியதாக இருக்கும். ரெகுலராகவே வந்து இரவில் முருங்கை பூவை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம். அல்லது முருங்கையோடைய விதைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய பொடியை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். பால் சுத்தமான பசும் பாலாக இருக்கட்டும், டைல்யூட்டட் மில்க் தண்ணி கலந்த பாலாக இருக்கணும். அதில் ரெகுலராக நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கும் பொழுது ஒன்று உங்கள் நரம்பு மண்டலம் சீராகும். அதனால் உங்களுடைய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அல்லது உயிரணு வெளிப்படுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த நீர் வெளிப்படுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்தையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். எண்ணிக்கை, முந்தி செல்லக்கூடிய திறன் இது எல்லாத்தையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இந்த முருங்கை விதை அல்லது முருங்கையுடைய பூவுக்கு தன்மை உடையதாக இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராகவே பயன்படுத்தலாம். அப்போது இது சர்க்கரையோடைய அளவையும் அதிகரிக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்.